அனைவருக்கும் வணக்கம். அன்பானவர்களே, நான் உங்கள் ஹரீஷ் மேற்குடன்ஸ். நம்முடைய இந்த பதிவு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஆலய நிர்வாகத்தினருடைய அழைப்பாக வெளிவருகிறது. ஆம், கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குளப்புறம் வரவிளை என்னும் பகுதி. அது 4 வழிச்சாலை, பைபாஸ் 4 வழிச்சாலை வேலை நடக்கும் இடத்துக்கு பக்கத்திலே ஒரு அருமையான கோவிலை கட்டியிருக்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள். அந்த கோவிலில் அம்மனுடைய பிரதிஷ்டையும் கோவில் கும்பாபிஷேகமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கின்றது. கோவில் பழமையானது, பெருமையும் புண்ணியமுமான ஒரு அற்புதமான ஒரு பத்திரகாளி அம்மன் கோவில் வரவிளை பிராகோடு. அங்கே குமாரன் நாயர் ஜோதிடர் தலைமையில் நடைபெற்ற தேவ பிரஷ்னப்படி தேவிக்கும் கணபதிக்கும் புதிய கோவில் கட்டப்பட்டு ஸ்தபதி திரு சுனில் பிரசாத் அவர்கள் முன்னிலையில் சிற்பி சுந்தரன் மாராயபுரம் அவர்களுடைய கைவண்ணத்தில் கோவில் அழகாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அபிஜித் முகூர்த்தத்தில் மதியம் 12:15 மணிக்கு மேல் 12:55க்கு உள்ள அந்த நல்ல நேரத்திலே பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. பிரதிஷ்டைக்கான பூஜைகள் எல்லாம் தந்திரி பிரம்மஸ்ரீ ஹரிதாஸ் பண்டாரத்தில் நெடுவன் மடம் அவர்கள் தலைமையில் அந்த பூஜைகள் நடக்கும். எல்லா பக்தர்களும் வர வேண்டும் இந்த நிகழ்ச்சியை காண என்று ஆலய நிர்வாகம் அழைக்கின்றது. 16ஆம் தேதி திங்கட்கிழமை பூஜைகள் ஆரம்பிக்கின்றன. 16, 17, 18, 19 தேதிகள் பலவிதமான பரிகார பூஜைகள் அவையெல்லாம் நடக்கும். 22ஆம் தேதி காலை அந்த நேரத்திலே பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம். அழகாக பத்ரகாளி அம்மனுடைய ஒரு சிலை செய்து வைத்திருக்கின்றார்கள், கிட்டத்தட்ட 10 அடி உயரத்திலே. அதனுடைய திறப்பு விழாவும் அலங்கார கோபுரம் திறப்பு விழாவும் கும்பாபிஷேகமும் தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி. திறப்பு விழா அந்த கோவில் கோபுரத்தை திறந்து வைப்பவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் மேதகு மிசோராம் மாநில ஆளுநர் கும்மனம் ராஜசேகரன் அவர்கள், மதுசூதனன் நாயர் தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அட்வொகேட் பிரகாஷ் ஜிஆர் வரவேற்புரையாற்றுகின்றார். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடம் சுவாமி தவ திரு ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் அவர்கள் மற்றும் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச சத்திய ஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் செங்கோல் ஆதீனம் 103வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீவைகுண்டம் இவர்கள் இருவரும் சிறப்புரையாற்றி ஆசீர்வாதம் செய்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பொன் எம்.ஆர். காந்தி மற்றும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கின்றார்கள். முஞ்சரை மேற்கு ஒன்றிய பாஜக தலைவர் விஜில்குமார், மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சுடர் சிங், மாநில செயற்குழு உறுப்பினர் சி தர்மராஜ், மேற்கு மாவட்ட தலைவர் ஆர்பி சுரேஷ், கன்னியாகுமரி மேற்கு சங்க ஜாலக் RSS மானனிய ராஜேந்திரன்ஜி, இந்து முன்னணி மாவட்ட ஆலோசகர் நிசா சோமன்ஜி, மாவட்ட சம்ஸ்கார் சமிதி ஸ்ரீகுமாரி இவர்கள் கும்பாபிஷேக வர்ணனை செய்வார்கள். இந்து கோவில் கூட்டமைப்பு அறக்கட்டளை செயலாளர் ஐயப்பன்ஜி, NK ஆதிரா உட்பட பலர் கலந்து வாழ்த்துரை வழங்குகின்றார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் எல்லா பக்தர்களும்
வந்து சேர வேண்டும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும், அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று ஆலய நிர்வாகத்தினர் ஆசைப்படுகின்றார்கள். ஆலய நிர்வாகம் எல்லோரையும் அழைக்கின்றது. அனைவரும் வந்து அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமாறு நாமும் அழைக்கின்றோம். வாருங்கள், வாழ்த்து பெறுங்கள், அருள் பெறுங்கள், சுகமாக வாழுங்கள், வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம், உங்கள் ஹரிஷ் மேற்புடன்.